வெல்கம் டு எவ்ரி ஒன். இப்போது நான் உங்களை ஃப்ரீயாகவே இஸ்ரேல் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இஸ்ரேல் டூரில் போயிட்டு நீங்கள் மற்ற எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு முக்கியமான இடத்த மட்டும் தான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஆலயம். வாங்க நம்ம 2வது ஆலயத்துக்குள்ளே போகலாம். இது மலை மேலே கட்டப்பட்டிருக்கிறதுனால இப்படி ஏறி தான் போக வேண்டியிருக்கும். இந்த டெம்பிள் மவுண்ட் தான் தேவன் ஆபிரகாமுக்கு தன் மகனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக காமிச்ச இடம். அந்த இடத்துல தான் பிற்காலத்தில் ஆலயம் வந்துச்சு. முதல் ஆலயத்தை பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள் இடித்து போட்டாங்க. 2வது ஆலயத்தை செருபாபேல் கட்டினார். அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கழித்து ரோமர்களையும் சில யூதர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக ஏரோது அப்படிங்கிற புறஜாதியரான ராஜா சுற்றி நிறைய சித்திர வேலைகள் பார்த்து அந்த ஆலயத்தை புதுப்பிச்சான். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ராயல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் கோர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏரோது ராஜா அவனுடைய பிரபுக்கள் மற்றும் இன்னும் அவனுடைய கூட இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இவங்க பகல் டைமில் இங்கேயே இருக்கிறதுனால இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில காரியங்கள் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பிரபுக்களையோ ராஜாவையோ பார்த்தாங்கன்னா அவங்களுடைய நியாயங்கள் விசாரிக்கப்படும், அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதனால் இந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து வெளியே போனோம் அப்படின்னா அந்த இருக்கிற ஃபுல் ஏரியா பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்டைல்ஸ்னால் இஸ்ரவேலரையும் யூதர்களையும் விட்டு வெளி மக்கள் தான் பார்த்திங்கன்னா ஜென்டைல்ஸ். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பைபிள் படி புறஜாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள வரும்போது புறா விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க, காசுக்காரங்க இவங்க எல்லாம் மொத்தமாக கடை போட்டிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் கோவப்பட்டு அவ்வளோத்தையும் அடித்து விரட்டினார். இன்னொன்று, இந்த புறஜாதிகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்த தாண்டி அந்த கோயில் வளாகத்துக்கு பக்கத்துலலாம் போக முடியாது. அவங்க ஒன்லி இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா புறஜாதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு நுழைய அனுமதி கிடையாது. இல்லை போனால் லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு உள்ளே போக முடியும், மற்ற யாருமே போக முடியாது. இப்போது நம்ம இந்த கேட் வழியாக ஆலயம் இருக்கிற இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு உமன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் ஃபுல்லாக, அதாவது யூத பெண்கள் ஃபுல்லாகவே இங்கே நிற்கலாம். ஏன்னா யூத பெண்களுக்கு இதுக்கு தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இன்னும் கோயிலுக்கு உள்ளே வரல, நம்ம இன்னும் கோயிலுக்கு வெளியே தான் நிற்கிறோம். ஏன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல் ஆலயம் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏரோது நிறைய மாற்றங்களை கட்டி கோயிலுக்கு வெளியே நிறைய புதுசாக நிறையா இதை சேர்த்துக்கிட்டாப்புல. இப்போது இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கோயில் வேலைகளுக்கு தேவையான பொருட்கள் வைப்பாங்க. இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா சேம்பர் ஆஃப் நசரைட்டிஸ். அவங்களுடைய விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அவங்களுடைய சடங்குகள்லாம் முடிக்கிற இடம். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிகளை வெட்டுறதுக்கு தேவையான கத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம அதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உமன்ஸ் கோர்ட்டு தான். இப்போ அப்படியே உள்ளே வந்தோம்னா சேம்பர் ஆஃப் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில்ஸ் நம்ம எதுக்குன்னு தெரியும். அந்த 7 பொன் குத்து விளக்குகளுக்கு தேவையான ஆயில்கள் இங்கே இருக்கும். அப்புறம் சமூக தப்பங்கள் செய்யக்கூடிய ஆயில்கள் இங்கே இருக்கும். அப்புறம் ஆலயத்துக்கு தேவையான தீபங்கள் எரியக்கூடிய ஆயில்லாம் இங்கே தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேவியர்கள் பயன்படுத்துகிற கத்திகள் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்கும். இந்த 15 ஸ்டெப்ஸ் இதில் பார்த்தீங்களா, அந்த 15 ஸ்டெப்ஸில் ஏறி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புறஜாதிகளும் பெண்களும் மட்டும்தான் இங்கே நிற்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சேம்பர் ஆஃப் வுட், அதாவது ஆலயத்துக்கு தேவையான மரக்கட்டைகள்லாம் இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. வாங்க நம்ம இப்போ ஆலயத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா சேம்பர் ஆஃப் லெப்பர்ஸ், அதாவது தொழு நோயாளிகள், குஷ்டரோகிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை விட்டு வெளியே தான் ஒதுக்கி வைப்பாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெப்பர்ஸ்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆசாரிகள்கிட்ட தங்களை காமிப்பாங்க. அது காமிக்கிற இடம் தான் அது. இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது நம்ம யாருமே உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இதில் பார்த்திங்கன்னா ஒன்லி லேவியர்களும் ஆசாரிகள் மட்டும்தான் உள்ளே போவாங்க, வேறு யாரும் நம்ம உள்ளே போக முடியாது. இப்போ இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா பலியிட போகிறவங்க இந்த சைடில் இந்த இதுக்கு வெளியே நிற்பாங்க, உள்ளே போக முடியாது. இது ஒன்லி
இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் நிற்பாங்க. யூதா கோத்திரம் மற்றும் அவங்க சார்ந்த மற்ற 10 கோத்திரம் நிற்பாங்க. இன்னொரு கோத்திரம் லேவி கோத்திரம் கோயிலுக்கு உள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பலியிடப்பட போகிற மிருகங்கள், அதுக்கு தேவையான கத்திகள், இங்கே பாருங்கள், அதை தோலை உரிக்க ஆடுகள்லாம் தொங்க விட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆச்சரியமான ஒரு மிருகம் ஒன்றுக்கும், ஒரு மாடு ஒன்றுக்கும், ரெட் ஹைஃபர். இந்த ரெட் ஹைஃபர் தான் இந்த உலகத்தோட கடைசி முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலிபீடம். இந்த பலிபீடத்து மேலே தான் மிருகங்களை வந்து பார்த்திங்கன்னா தகன பலியிடுவாங்க. அந்த பலிபீடத்தில் 4 மொக்குலையும் பார்த்திங்கன்னா கொம்புகள் மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த பலியிடப்பட்ட மிருகங்களுடைய ரத்தத்தை தைப்பாங்க. கீழே இறங்கி அப்படி பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம ஆலயம். இது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். இது இந்த கேட்டில் திறந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதுதான் பரிசுத்த ஸ்தலம். நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து தங்க தகட்டால் மூடப்பட்டிருக்கும். இப்போ அதில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தான் லேவியர். அவர் வந்து ஆசாரியர். அவங்களால மட்டும்தான் அங்கெல்லாம் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. இப்போ நம்ம மட்டும் எப்படி போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்தப்படுத்தப்பட்டதுனால நம்ம பரலோகத்துக்கே போகிறோம். ஸோ பரலோகத்துக்கு சாயலான ஒரு இடத்துக்கு நம்ம வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகணும்னா அங்கே பார்த்திங்கன்னா 7 பொன் குத்து விளக்குகள் அங்கே இருக்கும். இது பேர் வந்து மெனோரான்னு சொல்லுவாங்க. இந்த 7 பொன் குத்து விளக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம இதை நிறைய இடத்துல படிச்சிருப்போம், வெளிப்படுத்தின விசேஷங்களில். இது வந்து சமூகத்தப்பம் மேஜைகள். இது வந்து தூபபீடம். சகரியா வந்து தூபபீடத்தில் நிற்கும்போது கேப்ரியல் வந்து அவருக்கு தரிசனம் கொடுப்பார்ல, அந்த இடம் இது பார்த்திங்கன்னா திரைசீலை. இந்த திரைசீலைக்கு அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் பார்த்திங்கன்னா பிரதான ஆசாரியர் உள்ளே போயிட்டு வருவார். ஸோ அவரால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இங்கே பார்த்திங்கன்னா உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குலாம் நார்மலாக யாராலையும் போகவே முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த மற்ற மக்களால் கூட இங்கெல்லாம் போக முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குங்கிறதே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. ஆனால் இப்போ நம்ம அந்த டெக்னாலஜி உதவியோட அந்த கோயில் எப்படி இருந்திருக்குங்கிறத உள்ள வரைக்கும் போய் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா உப்பரிகை. இந்த உப்பரிகையில் தான் பிசாசு வந்து தேவனை சோதித்து பார்த்த இடம் இதில் ஒன்று. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மேலே உப்பரிகை மேலே வர்ற இடத்துல அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அங்கங்கே ரூம்ஸாக இருக்கும். ஏன்னா இவங்க கட்டியிருக்க ஸ்டைலே எப்படின்னா செவுரு நம்ம ஊர் செவுரு மாதிரி வெறும் 5 இன்ச்சு 6 இன்ச்சுலாம் இருக்காது. செவுரு சைஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். யாராலையும் அதை உடைக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரூஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூஃப்லேயே நிறைய ரூமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லேவியர்கள் தங்குவாங்க, தூங்குவாங்க. இன்னும் அவங்களுக்கு சாப்பாடு செய்கிற இடம், அவங்களுடைய ஆடைகள்,
அவங்களுடைய கருவிகள் எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 900 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் பொறுமையாக கூட ஒவ்வொன்றா பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக அதை ஓட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக ஓடன மாதிரி தெரியும். நீங்கள் இந்த வீடியோ லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுறேன். நீங்கள் இதை பொறுமையாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், நம்ம வெளியே இருந்து கோயிலை பார்க்கும்போது இப்படி வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் கோயில்கள் எதுவுமே இந்த மாதிரி இல்லையே, எல்லாம் வானத்து வரைக்கும் முற்ற மாதிரிலாம் வித்தியாசமாக அப்படியே மேலே வரைக்கும் கோன் மாதிரி போகுது அப்படின்லாம் தோணலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்களுடைய ஆலயம் அதெல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதை பார்த்துட்டு நம்ம ஒரு சில சர்ச்சு பாரம்பரிய சபைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கோயில் கட்டுவாங்க. ஆனால் கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலங்காரமாகவும் பெரிய பிரம்மாண்டமாகவும் இருக்கணும் கூட தேவையில்ல. நம்ம மக்கள் இருந்து சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தாலே போதும். ஏன்னா ஆலயங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயங்கிறது வந்து கட்டடம் இல்லை, மனுஷங்க தான், ஆவிக்குரியவர்கள் தான். ஸோ இந்த கட்டடத்தால் எந்த பயனுமே இல்லை நம்மளுக்கு. இவ்வளோ பெருசாக செகண்ட் டெம்பிள் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த ஆலயமே பார்த்திங்கன்னா ரோமர்களால் ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடிக்கு அவ்வளோத்தையும் உடச்சிட்டாங்க. அது நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னது தான். அந்த ஆலயத்தோட பிரம்மாண்டத்தை பார்க்குறீங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இல்லாமல் போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இது நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே போகிற வழி. நம்ம எந்த பக்கமாக உள்ளே வந்தோமோ அதே பக்கமாக அடுத்த சைடில் நம்ம வெளியே போகிறோம். பாருங்கள் யூதேயா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சில வீடியோக்கள் போடணுன்னா சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். ஆமென்.